What is your petition? It will be given you. And what is your request? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த பரிந்து பேசும் ஜெபத்திலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு விடுதலையை குறித்து. அதிலே முதலாவது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை முன்வைத்து நாம் இந்த நாளிலே நாம் ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வசனத்தை குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது 32வது அதிகாரத்திலே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாயிருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். பிரியமானவர்களே, 2 விதமான விடுதலை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, சத்தியத்தை நாம் அறியும் பொழுது கிடைக்கிற விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியத்தின் மூலமாய், இந்த 2 வசனத்தின் மூலமாய் விடுதலை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், அடிமையாயிருக்கிறவன் வீட்டிலே நிலைத்திருக்கிறதில்லை. ஒரு ரகசியத்தை இன்று கற்றுக் கொடுக்கிறார். உங்க வீட்டுல கணவர்கள், அதாவது பிள்ளைங்களே, உங்க அப்பா, தகப்பன், இல்ல உங்க சகோதரன் வீட்டுல இருக்காம எப்பவுமே வெளியே சுத்திட்டே இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுங்க, அவங்களுக்கு இத காமிங்க. வீட்டுல நிலைச்சிருக்காம வெளியே அதிகமா சுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அவருடைய கால்கள் வீட்டிலே தரித்திருக்கிறதில்லை என்று பாவம் செய்கிற ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேலை நிமித்தமா போறது குறித்து நீங்க சொல்லுவீங்க, உடனே மனசுல நினைப்பீங்க, வேலை இருக்கேன்னு நினைப்பீங்க. உண்மையா வேலை செய்யறவங்களை குறித்து ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போறேன், அந்த வேலையா போறேன், இந்த வேலையா போறேன்னு வெளியே சுத்துறது, வெளியே நடக்கிற உலக காரியங்கள்ல கண்களின் இச்சையினாலே அதை அனுபவிக்க நினைப்பது. பாருங்க, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனும் அவளோடு விபசாரம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமா போனாங்கன்னா கரெக்டா அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. வீட்டுல இருந்தாலும் முக்காவாசி பாத்தீங்கன்னா எந்த பாவமும் செய்ய முடியாது இல்லையா? ஆனா இங்க பாருங்களேன், சத்தியத்தை நீங்க அறியும் பொழுது இந்த குழப்பெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரெல்லாம் பைபிள் வாசிக்காம இருக்கீங்க? பைபிள் வாசிக்காத உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் நான் விடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு தான் நினைக்கிறேன், நானும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்லவளா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா முடியலப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உலகத்துல அவ்வளவு சந்தோஷம் கொட்டி கிடக்கு, எவ்வளவு ஜாலியா இருக்கு லைஃப். இந்த லைஃப வாழறத விட்டுட்டு என்ன நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். பிரியமானவர்களே, ஒரு நெருக்கம், ஒரு சோதனை, அப்படி ஒரு பிடிப்பான் பிசாசு. அந்த நேரத்துல செய்வது அறியாமல் தவித்து போவீர்கள். உங்களுக்கு தமது அன்பை வெளிப்படுத்தும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். உணர்வடையுங்கள், சத்தியத்தை அறியுங்கள். நீங்க பைபிள் வாசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவத்தை விடுறத பத்தி நீங்க கவலைப்படவே வேணாம். பாவத்தை செய்யறவங்க பாவத்திற்கு அடிமைகளா இருக்கிறீர்கள். எல்லாரும் நினைக்கிறாங்க, வெளியே சுத்துறவங்க எல்லாம் நான் ஜாலியா இருக்கேன், நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, யாருக்கும் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வார்த்தை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நீங்க மறுக்கவே முடியாது. பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டவங்க தான் வீட்லயும் ஆண்டவர் சொல்ற சத்தத்துக்கும் செவி கொடுக்காம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள தடை பண்றவங்க யாருமே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் பிரேக் இல்லாத வண்டிய ஹை ஸ்பீட்ல ஓட்டினா எப்படியுமோ இருக்குமோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு விரோதமா நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குடும்பம் தத்தளிக்குமே. பிரியமானவர்களே,
ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தமது அன்பை பரிபூரணமாய் கொடுக்க விரும்புகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லுகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கும் வண்ணமாக சீர்பொருந்தி வேதத்தை தியானிக்க நீங்கள் உட்காருங்கள். அதே போல யோவான் 14:2 பாருங்களேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. பிதாவுடைய வீட்டுல பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். இங்க நம்ம வாழ்கிற குடும்பத்திலும் வீட்டிலையும் பாத்தீங்கன்னா அநேக அறைகள் உண்டு. அது போலதான் இது ஒரு ட்ரையல் வேர்ல்டு. நமக்கு இந்த ட்ரையல் வேர்ல்டுல நம்ம எப்படி நம்ம கரெக்டா தேவனுக்கு பிரியமா தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து உத்தமமா வாழுறோமோ, அது இந்த வாழ்க்கை தான் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். முதல்ல குடும்பத்துல நம்ம சாட்சியா இருக்கணும். குடும்பத்தின் மத்தியிலே ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நீங்க அதை செஞ்சீங்கன்னா வெளியே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆண்டவர் என்ன கனத்தை கொடுக்கணுமோ, என்ன ஆசீர்வாதத்தை தரணுமோ அது கட்டாயம் தந்துருவார். அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு தயவு கூர்ந்து தேவ அன்பை சரியாய் புரிந்து கொண்டு சத்தியத்தை அறிய பழகுங்கள். அதாவது உங்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன், வேதத்தை எடுத்து கையில தொட்டு வாசிக்கிறதே ஒரு பாக்கியம். பிரியமானவர்களே, வேதத்தை கையில தொட்டு, அதாவது உங்க கையினால எடுத்து, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நேசியுங்கள், வாசியுங்கள், அதை கருத்தாய் கை கொள்ளுங்கள். உங்களால கை கொள்ள முடியாத காரியத்துல எல்லாம் ஆவியானவரை கூப்பிடுங்க. பலவீனங்களில் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். வாங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த எல்லைகள்ல எனக்கு பலன் இல்ல, வேதத்தை தினமும் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், நானும் ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க கூப்பிடுவீங்களா? நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா அவர் வருவாரு. இன்னைக்கு நம்ம உற்சாகமாய் ஜெபிப்போம். குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், அடுத்த ஜெனரேஷனை ஆள போகிற பிள்ளைகள் யாவரும் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்களானால், சத்தியத்தை கருத்தாய் கை கொள்வீர்களானால் நிச்சயமாக சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் மெய்யாகவே உங்களை விடுதலை செய்வார். இப்பொழுது நாம் இந்த வசனத்தை எல்லாம் முன்வைத்து நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் பராமரித்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவை, ஞானத்தை ஆண்டவரே எஸ்ராவை போல தேறின வேத பாரகர்களாக ஒவ்வொருவரையும் நீர் புதுப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெளிந்த புத்தியை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சத்தியத்தை அறிகிற வாஞ்சையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். யாருடைய குடும்பத்தில் எல்லாம் ஆண்டவரே அப்பா வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறார்களோ, பிசாசின் பிடியிலே சிக்கி கொண்டு ஆண்டவரே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் இந்த நாளிலே விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். குமாரனாகிய கிறிஸ்து விடுதலை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் வேதம் வாசிக்க கூட முடியாத அளவுக்கு சாப கட்டுகள் நிறைந்திருக்கிறது தகப்பனே. இருளால் சூழப்பட்டிருக்கிறது தகப்பனே. சாத்தானுடைய கைக்குள்ளாக சிக்கி கொண்டிருக்கிற உம்முடையவர்களை மீட்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே குமாரனாகிய கிறிஸ்துவே ஒரு விடுதலையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இனி வேதத்தை எடுத்து வாசிக்க, எல்லா பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் விடுதலை பண்ணுவீராக. குமாரனே, நீர் விடுதலை பண்ணுவீராக. சத்தியத்தை ஒவ்வொருவரும் அறிந்து சத்தியத்தினாலேயே நிரந்தர விடுதலையை சுதந்திரிக்க, பிதாவின் வீட்டிலே சந்தோஷமாய் உலாவத்தக்கதான பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை எல்லா பாவத்திலிருந்தும் நீங்களாக்கி இரட்சிக்கும். God bless you.